பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அநேக நன்மைகள் என் வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். அந்த நன்மைகள் தான் என்னை வழிநடத்தி கொண்டு செல்கிறது. நான் இல்லாத பொழுது கர்த்தர் எனக்கு அநேக நன்மைகளை கொடுத்திருக்கிறார். நான் இன்னும் ஆண்டவரை தேடுவதற்கு அதிக ஆவலாய் இருக்கிறேன் என்று அநேக ஜனங்கள் வாஞ்சையோடு தேவ சமூகத்தில் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் நான் உங்களுக்கு நன்மைகளை தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 23:6 இவ்வாறாக சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தாவீது என்கிற பக்தன் சொல்லுகிறான், என்னுடைய ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்ந்து வந்தது. அநேக பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது. ஆனாலும் என் ஜீவனுக்கு விரோதமாய் ஆண்டவர் எந்த ஒரு பிரச்சனையும் அனுமதிக்காமல் அவர் என்னோடு கூட இருந்து நன்மையானது அவர் செய்து என்னை வழிநடத்தி கொண்டு வந்தார். சவுல் என்கிற மனிதன் தாவீதுக்கு விரோதமாய் அநேக முறை ஈட்டி எய்த போதிலும் கூட, அநேக முறை கொல்வதற்கு திட்டம் தீட்டின போதும் கூட ஆண்டவர் அந்த மனிதனை ஒப்பு கொடுக்காமல் தன் ஜீவனை பாதுகாத்து வந்தாரே. ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் உங்கள் ஜீவனை பறிக்க வேண்டும், இந்த குடும்பத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும், இந்த குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவர்கள் உங்களை தொடுவது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உன்னை வழிநடத்தி கொண்டு வருகிறேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்ற வாக்குத்தத்த வார்த்தையின்படி அநேகரை ஆண்டவர் நித்தமும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேவனை அறிந்த குடும்பங்கள், ஆண்டவரை தேடுகிற குடும்பங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கொடுக்கிற குடும்பங்கள், ஒரு குடும்பம் கூட அவரால் கைவிடப்படாதபடிக்கு அவர் தாமே கரம் பிடித்து நடத்தி செல்லுகிற தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தில் நன்மையும் கிருபையும் பின்தொடரும். உங்கள் குடும்பத்தில் நான் வைக்கக்கூடிய கிருபை, நான் வைக்கக்கூடிய நன்மைகள் உங்களை பின்தொடர்ந்து வரும். அது உங்களை சேதப்படுத்துவதில்லை, அது உங்களை உயர்த்தி கொண்டே போகும். இதற்கு விரோதமாய் எழும்பி நிற்கக்கூடிய சத்துருக்களின் ஆதிக்கங்களை நான் முறியடிப்பேன் என்று குடும்பங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே, இது என் வாழ்க்கைக்கு உண்டான வாக்கு தத்தம், இது என் பிள்ளைக்குண்டான வாக்கு தத்தம், இது என் தொழிலுக்குண்டான வாக்கு தத்தம், இது என் ஊழியத்துக்குண்டான வாக்கு தத்தம் என்று எத்தனை பேர் இதை பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் குடும்பங்களில் விடுதலை சம்பவிக்கும், உங்கள் குடும்பங்களில் நன்மைகள் உண்டாகும், உங்கள் குடும்பங்களில் கிருபைகள் உண்டாகும். மரண பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்களா ஆண்டவரே. எங்கள் ஜீவன் இருக்கிறது வரைக்கும் நாங்கள் இந்த பூமியில் எத்தனை ஆண்டுகள் இருக்கிறோமோ அத்தனை ஆண்டுகளும் உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடர்ந்து வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் உலகத்தை நோக்கி ஓடாதபடிக்கு ஆண்டவரை உண்மையே நோக்கி ஓடக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாம்சம் ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தில்
இருந்து வேறுவித சிந்தனையோடு எண்ணாதபடிக்கு உம்மையே நோக்கி பார்க்கக்கூடிய மாம்சமாய் எங்களுடைய மாம்சம் மாறட்டும் ஆண்டவரே. இந்த மாம்சத்தினால நாங்கள் பல காரியங்கள் செய்ய தூண்டுகிறது ஆண்டவரே. அந்த காரியங்கள் எல்லாம் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. உலகம், மாம்சம், பிசாசு எங்களை தொட்டாதபடிக்கு தேவன் எங்களை வேலையடைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே, முதலாவது உம்மை தேடும்போது அந்த நன்மையும் கிருபையும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை பின்னாடி வந்து கொண்டிருக்குமே. அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தயவை எங்கள் குடும்பத்தின் மேலே, எங்கள் பிள்ளைகளின் மேலே, எங்கள் தொழில்களின் மேலே ஆண்டவரை, எங்கள் ஊழியத்தின் மேலே தேவன் வைத்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவன் உம்முடைய கரத்தை வைத்து நன்மையும் கிருபையும் அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் பொழிந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி நாங்கள் குறைவுள்ளவர்களாய் இருந்து விடாதபடிக்கு நிறைவாய் எங்களை வழிநடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.